2021 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கைது சீமான் தம்பியின் கைது, என்னுடைய கைது பண்ணி திருச்சி சிறையில் வச்சிருக்காங்க. அப்ப சிறை அதிகாரி அவர் நிறைய தலைவரை பற்றி தெரிந்தவர், சீமானுடைய பேச்சுகளை கேட்கக்கூடியவர். அது லாக்டவுன் காலகட்டம் நெருக்கடியா இருக்கும், ஆனாலும் கம்பிக்கு உள்ள நான் இருப்பேன், கம்பிக்கு வெளியே என்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. அப்போ சிறையில பீடி அனுமதி, ஏன்னா சிறை கைதிகளை வேலை வாங்குவதற்கு, சிறைக்குள்ள மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துடக்கூடாதுக்காக போதைப் பொருள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பீடிக்கு மட்டும் சிறை அனுமதி கொடுப்பாங்க. ஒரு கட்டு பீடி சிறையில 250 ரூபா, வெளியே 12 ரூபா, அங்க 250 ரூபா. அப்ப நான் கேட்டேன், ஐயா பீடி கொடுத்துறீங்க சரி, ஏன் தீப்பெட்டி கொடுக்க மாட்டீங்க? என்ன பண்ணுவாங்கன்னா பீடி கொடுத்துருவாங்க, வாரத்துல வெள்ளிக்கிழமை பீடி கொடுத்துருவாங்க, 3 கட்டு 5 கட்டுன்னு. ஆனா தீப்பெட்டி கிடையாது. பீடியை கொடுத்த தீப்பெட்டி இல்லாம எப்படியா பத்த வைக்கிறது? நான் அடிக்க மாட்டேன், பத்த அடிப்பான்ல. கேட்டேன், அங்க பார்த்தா காலையில கிச்சன் திறந்துருவாங்க, 6 மணிக்கு கிச்சன் திறப்பாங்க, 6 மணிக்கு கதவும் திறக்கப்படும், சமையல் கூடம். அங்க போயிட்டு அந்த ஆல்டின் இருப்பான், அவன் பேர் ஆடல்லி, ஆல்டின்னு கூப்பிடுவாங்க ஜெயில. ஆல்டி என்ன பண்ணுவான், நம்ம பிளாக் ஆல்டி நேரா ஓடி போவான், ஓடி வேகமா போவான். போய் ஒரு கறித்துண்டு கங்கு அதை ஒரு இவனே நைட்டு பெட்ஷீட்டை முழுக்க கிழிப்பானுங்க, அந்த பெட்ஷீட்டை கயிறா திரிப்பானுங்க. அந்த பெட்ஷீட் கயிறா திரிக்கிறது எப்படிங்கிறது அப்புறம் சொல்றேன். பெட்ஷீட்டை கயிறா திரிப்பானுங்க, கயிறா திரிச்சு அதை கங்குல பத்த வச்சு கொண்டு முக்குல போட்டுருவானுங்க. அதை வச்சு இரவு முழுக்க பகல் முழுக்க பத்த வைப்பானுங்க. அப்ப கேட்ட, ஐயா புகை நாத்தடிக்குது, ஒரு தீப்பெட்டியை கொடுத்துட்டு போயிடலாம்னு. நாங்களா கொடுக்க மாட்டேன்னு சொல்றோம், உங்க ஆளு பண்ணிவிட்ட வேலை தான் இந்த வேலைன்னாரு. எங்க ஆளா? எந்த ஆளு அப்படின்னு? அதான் உங்க தாத்தா கலிய பெருமாள் பண்ணிவிட்ட வேலை தான் இந்த வேலை. என்னங்க அப்படின்னு அப்ப சொல்றாரு, சிறையில இருந்து தப்பிக்கிறோம்னு உங்க தாத்தா கலிய பெருமாளும் உங்களுடைய புரட்சி போலாரி தமிழரசனும் முடிவு பண்ணிட்டாங்க. திருச்சி சிறையில முடிவு பண்ண உடனே என்ன பண்றாங்க, சிறைக்குள்ள வெடிமருந்தை கொண்டு வர முடியாது, வெடிகுண்டை கொண்டு வர முடியாது. என்ன பண்றாங்க, சிறைக்குள்ள வச்சே வெடிகுண்டை தயாரிப்பதற்கு 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. இவரு பொறியாளர், இவரு வாத்தியாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சவரு. முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து என்ன பண்றாங்கன்னா, சிறைக்குள்ள வெடிமருந்து எப்படி கொண்டு போறது? ஆனா அந்த சிறையில ஸ்லீப்பர் செல் இப்ப சொல்றோம் இல்லையா, அப்ப ஒரு தமிழ் தேசிய காவலர் இருந்திருக்காரு. அந்த காவலர் இந்த நாடு நல்லா இருக்கணும், தமிழ் மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் வரணும்னா தமிழரசனும் கலியபெருமானும் வெளியே போகணும் என்று நினைத்த ஒரு காவலர். இப்பவும் பல காவலர்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க இல்லையா. காமராஜருக்கு பிறகு ஒரு நல்ல தமிழனுக்கு சல்யூட் அடிக்கணும், சீமான சீக்கிரம் கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அப்படி ஒரு காவலர் அங்க இருந்திருக்காரு. அந்த காவலர் என்ன பண்றாரு, அப்ப தீப்பெட்டி அனுமதி உண்டு சிறையில. ஐயாவுக்கும் சிகரெட் பிடிக்கிற பழக்கம், பீடி குடிக்கிற பழக்கம் கிடையாது, நம்ம அண்ணன் தமிழரசனுக்கும் பழக்கம் கிடையாது. அப்ப தீப்பெட்டிய காவலர் என்ன கொண்டு போறாங்க, ஒரு தீப்பெட்டி தான் காவலர் கொண்டு போக முடியும். அந்த காவலர் சிகரெட் பிடிக்கிற மாதிரி கொண்டு போறாரு. ஐயா தீப்பெட்டி வாங்கிறது, மருந்த பூரா எடுத்து வைக்கிறது. எவ்வளவு நாள்? 6 மாசம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மருந்து சேர்க்கிறாங்க. மருந்து சேர்த்து உருண்டி ஒரு உருண்டைய எப்படி இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இவங்க ஸ்மெல் பண்ணிடுவாங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அது யாருன்னு நமக்கு தெரியும்ல. ஒரு உருண்டையை நல்லா உருட்டி வெளியே, சிறைக்கு வெளியே ஒரு இடத்துல மண்ணை தோண்டி மண்பானைக்குள்ள வச்சு துணியை வச்சு மூடி புதைச்சிடுறாங்க. இன்னொரு உருண்டைய தலையணைக்குள்ள வச்சிருக்காரு. சிறைக்குள்ள திடீர்னு சூப்பரண்டன்ட் கண்காணிப்பாளர் ரைடு வராரு. தெரிஞ்சது எப்படியா பிடிச்சிடறாங்க. ரைடு வந்து டப்பு டப்புன்னு உருட்டி எடுத்து, என்னங்க அது தலையில் நீங்க மருந்து வச்சிருக்கீங்க, என்ன மருந்து அப்படிங்க? தீக்குச்சி மருந்துங்க. தீக்குச்சி மருந்து எது கொடுத்து வச்சிருக்கீங்க? வெடிகுண்டு செய்ய போறீங்களா? சூப்பரண்ட். ஐயா ரொம்ப நாளா எனக்கு மூட்டு வலிங்கய்யா, ரொம்ப நாளா மூட்டு வலி. நானும் கேட்டு கேட்டு பாக்குறேன், நீங்க வெளியே கூட்டு போக மாட்டீங்க. அந்த மூட்டு வலிக்கு இந்த தீப்பெட்டி மருந்தை தைல மாதிரி தேங்காய் குழப்பி போட்டா சரியாகும்னு ஒரு நாட்டு வைத்தியம் சொன்னாருங்கய்யா, அதனால வச்சிருக்கேன்யா. எடுத்துட்டு போயிட்டாங்க. குண்டாஸ் கைதிகளுக்கு, ஆயுள் தண்டனை சிறைவாசிகளுக்கு, மரண தண்டனை சிறைவாசிகளுக்கு பெட்ஷீட் கொடுப்பாங்க ஜெயில. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு கொடுத்தாங்க. குண்டாஸ்னால எனக்கு கொடுத்தாங்க. அந்த பெட்ஷீட் நல்ல கனத்த பெட்ஷீட்டா இருக்கும், நல்ல முரட்டுத்தனமா இருக்கும், நல்ல கம்பளி போத்துற மாதிரி இருக்கும். அந்த பெட்ஷீட்டை ஒவ்வொரு நூலா உருவி இருக்காங்க. அந்த நூலை உருவி 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 கிட்டத்தட்ட சிறையினுடைய சுவர் 20 அடி, 20 அடிக்கு கயிறு திரிச்சிருக்காங்க. சிறைக்குள்ள உட்கார்ந்து தாத்தாவும் நம்முடைய அண்ணன் தமிழரசனும் கயிறை திரிச்சு, அப்போ தமிழரசன் சொல்லிருக்காரு, நம்ம கனமான கயிறை திரிப்போம், அப்படிதான் எல்லாரும் ஏறி போக முடியும். வேண்டாம், கனமான கயிறு திரிக்க முடியாது, நூல் நம்மகிட்ட இல்ல, மெலிதான கயிறு திரிப்போம். ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த மெலிதான கயிறு திரித்து இதே சிறையில நம்ம கூட இருந்த ஒருத்தர் தப்பிச்சு போயிருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, எங்கள் திருநெல்வேலி மண்டை சார்ந்த சிவலப்பேரி பாண்டி, திருச்சி ஜெயில கடைசியா தப்பிச்சு போனவர்.
சிவலப்பரி பாண்டி அப்படி தப்பிச்சு போயிருக்காரு. அதனால அவரை ஃபாலோ பண்ணி நாமளும் போவோம்னு சொல்லி கயிறை திரிக்கிறாங்க. கயிறை திரிச்சு உள்ளேயே வெடிகுண்டு தயாரிச்சு இன்றைக்கு சிறை கம்பிகள் மாற்றம் செய்யப்பட்ட கம்பி. இன்னைக்கு கலைஞர், ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாம் வந்த பிறகு கட்டின ஜெயிலு. அன்னைக்கு திருச்சி ஜெயிலும் போது 1886 வெள்ளக்காரன் கட்டின ஜெயிலு. அவ்வளவு உறுதியா இருக்கும். இவ்வளவு தண்டி கம்பி, இந்த கம்பி கிட்டத்தட்ட இவ்வளவு இந்த மைக் தண்டில இருக்கும். இந்த கம்பிய எதை வச்சு அறுத்தாங்கன்னே தெரியல. அறுத்திருக்காங்க. அறுத்து அதை திரிய வெளியே போட்டு பத்த வச்சு கம்பி கேட்ட உடைச்சு வெளியே போய் 7 பேர் தப்பிச்சு திருச்சி சிறையிலிருந்து வெளியே வந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய மன உறுதி கொண்டவர்கள், ஆற்றல் கொண்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி ஜெயில தீப்பெட்டி தடைக்கு காரணம் நம்முடைய தாத்தா கலியபெருமாள். இப்படி ஒவ்வொரு பொருளா தடையாவதுல அதுக்கு பல தடைகளை போட்டாங்க. ஏன்னா எப்படியாவது இந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்ற வெறி. இந்தியாவில் எத்தனையோ தலைவர்களை, புரட்சியாளர்களை, போராளிகளும் கேள்விப்பட்டிருக்கிறோம். புறக்கணிப்பாங்க. சிறையில் இருக்கும்போது சாப்பாட்டை புறக்கணித்த தலைவர்கள், சிறையில் இருக்கக்கூடிய வீட்டை நான் பார்க்க மாட்டேன்னு புறக்கணித்த தலைவர்கள், மனு பார்க்க மாட்டேன்னு புறக்கணித்த தலைவர்கள், வழக்கறிஞரை பார்க்க மாட்டேன்னு புறக்கணித்த தலைவர்கள், இப்படி பல புறக்கணிப்புகளை நிகழ்த்திய தலைவர்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்தியாவில் உலகத்திலேயே மரண தண்டனை விதித்து நீதிமன்றத்தை புறக்கணித்த ஒரே தலைவர் நம்முடைய தாத்தா கலியபெருமாள் மட்டும்தான். நமக்கு நீதிமன்றம் தான் உள்ள வச்சிருக்கு, வெளியே வந்துதான் ஆகணும். நீதிமன்றத்தின் மீது எனக்கு மதிப்பு இல்ல. நீதிமன்றம் என்பது மக்களுக்கானதல்ல. எங்க அண்ணா சொல்லுவாங்க, அது நீதிமன்றம் இல்லடா, அது தீர்ப்பு மன்றம் பாரு. அது தீர்ப்பு தான் வழங்குது, எங்க நீதி வழங்குது என்று இந்தியாவிலே பாபர் தீர்ப்புக்காக பேசிய ஒரே தலைவர் அண்ணன் சீமான். அண்ணன் சீமானுடைய தாத்தா கலியபெருமாள் சொல்லிருக்காரு, அது நீதி வழங்காது, அதனால நீதிமன்றத்தை புறக்கணிக்கிறேன் என்று புறக்கணிச்சாரு. நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அண்ணனே, தம்பி கலியபெருமாள் ஐயா தெரியும், யார் இந்த இளைய பெருமாள்னாரு. நமக்கே இந்த நம்மனா தமிழ்நாடு முழுக்க ஐயா இளைய பெருமாளை இந்த திமுகவும் இந்த காங்கிரசும் இந்த ஆளும் கட்சிகளும் எப்படி கொண்டு போய் சேர்த்திருப்பான்னு புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? போலியாக தன்னுடைய சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க போராடி இடஒதுக்கீட்டே தலையில மாத்தி போட்டவன் சமூக நீதி போராளின்றான். அதுக்குள்ள தெலுங்கு லாபியை வச்சு அதுக்குள்ள ஒரு 3 விழுக்காடை வாங்கி கொடுத்தவன் சமூக நீதி போராளி, சமூக நீதி அரசியல் பார்த்தவர்ன்றான். ஆனா உண்மையிலேயே சமூக நீதி போராளியாக யார் இருந்திருக்கணும்? ஆணைமுத்தவர்கள் தான் இருந்திருக்கணும். ஆணைமுத்து தான் சமூக நீதி போராளி. இன்னைக்கு ஒரு தேவர் சமூகத்திலே ஒருத்தர் IPS ஆக முடிகிறது, IAS ஆக முடிகிறது. ஒரு பிரமலை கல்லூர் சமூகத்திலே ஒரு தாசில்தார் வருகிறார். ஒரு பிரமலை கல்லூர் சமூகத்திலே ஒரு வட்டாட்சியர், கோட்டாட்சியர் வருகிறார். ஒரு பிரமலை சமூகத்திலே ஒரு பேராசிரியர் வருகிறார். ஒரு வன்னியரிலே, ஒரு பண்டாரத்திலே, ஒரு நாடாரிலே, ஒரு முதலியாரிலே, ஒரு செட்டியாரிலே வருகிறார் என்றால் அது நம் தாத்தா ஆணைமுத்து போட்ட பிச்சை, அவருடைய உழைப்பு. வேற எவனுக்கும் அந்த கிரெடிட் போக முடியாது. ஆணைமுத்து மட்டும்தான். நாடு முழுக்க அலைஞ்சு OBC இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்தவர், மண்டல் கமிஷன் உருவாக காரணமாக இருந்தவர் நம் தாத்தா ஆணைமுத்து. மறைச்சிட்டான். ஏன்? தமிழர். இதே மணிஷியா இருந்திருந்தா, மணவாடா இருந்திருந்தா கொண்டாடி தீர்த்திருப்பான். நாடு முழுக்க சமூக நீதி போராளின்னு வானத்துக்கு சிறை வச்சிருப்பான். இதே நம் தாத்தா இளைய பெருமாள் மணிஷியா இருந்திருந்தா, மணவாடா இருந்திருந்தா சென்னை மெரினா கடற்கரை சிறை இருந்திருக்கும். இதே நம் தாத்தா கலியபெருமாள் இன்னொரு சமூகத்துல பிறந்து சேகர் பாபுக்கு சொந்தக்காரரா இருந்திருந்தா மெரினா பீச்ல சிலை இருந்திருக்கும். வைக்கிறான்ல சொந்தக்காரனுக்கு பூரா பார்க்க திருச்சியில பார்த்தா திடீர்னு நம்ம ஊர்ல சொன்னாங்க, திடீர் சாமிம்பாங்க. வேப்ப மரத்துல துணியை கட்டி விட்டுருவாங்கல்ல, அப்புறம் இந்த மயில் கல்ல துணியை கட்டி திடீர் சாமி. அது மாதிரி திடீர் பெரியார். நேத்தாண்ட அந்த வழியா போனேன், நைட்டு தாங்க வச்சாங்க. எல்லா இரவுகளும் அது பெரியார் சிலையாவே இருந்துருமா? ஒரு நாள் அது முத்துராமலிங்க தேவர் சிலையாக, ஒரு நாள் மூக்கியா தேவர் சிலையாக, ஒரு நாள் இளைய பெருமாள், கலிய பெருமாள், ஆணைமுத்து சிலையாக அந்த இடம் மாறாதா? மாத்துவோம். அதுக்கான வழித்தடத்தை எங்கள் தாத்தாக்கள் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அழித்தொழிப்பு போராட்டம். நாங்கள் ஆளை கொள்ள வருகிற அழித்தொழிப்பு போராட்டம் அல்ல. ஐயா பாரதி செல்வன் சொன்னது போல அந்த அழித்தொழிப்பு அல்ல, அரசியல் அழித்தொழிப்பு, உங்களுடைய கருத்தியல் அழித்தொழிப்பு, தத்துவ அழித்தொழிப்பு. திராவிட இந்த சித்தாந்தத்தை அழித்தொழித்து தமிழ் தேசிய கருத்தியலை பரப்புகிற ஒரு பெரும் கூட்டத்தை தாத்தா காட்டியிருக்கிறார். பேரன் சீமான் வழிநடத்த வந்திருக்கிறார். அவர் பின்னால் லட்சோ தமிழர்கள் திரண்டு விட்டோம். உண்மையிலேயே எங்களுக்கு ஆன்மாவின் மீதோ
எங்களுக்கு ஆன்மாவின் மீதோ மறு பிறவியின் மீதோ பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனால் உண்மையிலே எங்கள் தாத்தாக்களுக்கு ஆன்மா என்று ஒன்று இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த கூட்டத்தை பார்த்து 3 பேரும் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள். இதற்குத்தானே நாம் உழைத்தோம். அதை சீமான் நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு 500 பேரை இந்த காட்டுமன்னார் கோயில்ல இந்த பகுதியில் ஒரு 200 பேரை திரட்டிட மாட்டோமோன்னு உழைச்ச ஐயா கலியபெருமாள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தமிழர்கள், தமிழ் தேசியவாதிகள், பச்சை தூய தமிழர்கள் கூடி அவருக்கு புகழ் வணக்கம், வீர வணக்கம் செலுத்துவோம் என்பதே தாத்தா கலியபெருமாளுக்கும் இளையபெருமாளுக்கும் ஆணை முத்துவுக்குமான உண்மையான வீர வணக்கம்.